வணக்கம் நண்பர்களே. 692 கோடி ரூபாய் ஊழல் யார் மீது? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது புகார். அறப்போர் இயக்கம் என்ற ஒரு இயக்கம் இந்த வழக்கை தொடர்ந்திருக்கிறது. என்ன பின்னணி? இது போன்ற செய்திகளை, பதிவுகளை தங்களுக்கு வந்து சேர சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமி இருக்கும் பொழுது தனது கட்டுப்பாட்டில் தான் நெடுஞ்சாலைத்துறை அந்த அமைச்சகத்தை வைத்திருந்தார். அப்பொழுது தஞ்சாவூர், சிவகங்கை, கோவை மாவட்டங்களில் நெடுஞ்சாலைத்துறை ஏலம் விடப்படுகிறது. நெடுஞ்சாலைத்துறை ரோடு அமைப்பதற்கான ஏலம் விடப்படுகிறது. அந்த நெடுஞ்சாலைத்துறை ஏலத்தில் 4000 கோடி ரூபாய்க்கு அதிகமான தொகைக்கு நெடுஞ்சாலை டெண்டர் வந்து ஒதுக்கீடு பண்ணுறாங்க. இந்த 4000 கோடி டெண்டரில் தான் 692 கோடி தோராயமாக ஊழல் நடந்திருப்பதாக அறப்போர் இயக்கம் ஒரு அறிக்கையை தயார் பண்ணுறாங்க. இப்போ இதுக்கு வந்து லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணை நடத்தணும் இல்லையா? போகிற போக்கில் ஏதோ ஒரு இயக்கம் சொல்லிடுச்சுங்கிறதுக்காக ஒரு பழைய முதலமைச்சர் மேலே இல்லை அன்னைக்கு அமைச்சராக இருந்தவர் மேலே நாம் ஒரு வழக்கை சாதாரணமாக தொடுத்துட முடியாது. அப்போ லஞ்ச ஒழிப்புத்துறையும் விசாரணை நடத்தி அறிக்கைகளை தயார் நிலையில் வைத்திருக்கிறார்கள். இதற்கு முன்னால் சின்ன நினைவூட்டல் செய்தி, நம்ம சேனல்லையே முன்னாள் அமைச்சர்கள் 7 பேர் அவங்க மேலே ரெய்டு, அவங்க வீட்டில் ரெய்டு நடத்தி லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து சில ஆவணங்களை கைப்பற்றி அந்த ஆவணங்களின் அடிப்படையில் ஒரு 3 அமைச்சர்கள் மீது குற்றப்பத்திரிகையும் தயார் செய்து விட்டார்கள். ஆனால் இன்னும் நீதிமன்றத்தில் வழக்கு நடக்கவில்லை. காரணம் தெரியாது. ஒருவேளை மேலிடத்துக்கும் இந்த குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கும் ஏதேனும் டீலிங் நடந்ததா, சமரசம் செய்யப்பட்டதா என்றெல்லாம் சந்தேகம் கிளப்பியிருந்தோம். இப்போ நம்ம பழைய விஷயத்துக்கு வருவோம். 692 கோடி ரூபாய் ஊழல் செய்துவதாக அந்த அறப்போர் இயக்கம் ஒரு வழக்கு தொடுத்த உடனே 1,10,00,000 ரூபாய் எனக்கு நீங்கள் அவமதிப்பு வழக்கு தொடர்ந்து 1,10,00,000 ரூபாய் நீங்கள் நஷ்டம் தரணும்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி வழக்கு தொடுத்திருக்காரு. இன்னமும் அதுக்கு நிறைய நிலைப்பாடுகள் வச்சுக்கோங்களேன். மாவட்ட நீதிமன்றம் நடத்தணும், தனி நீதிமன்றம் நடத்தணும், அது எதுன்னு கடந்து இப்போ உயர்நீதிமன்றத்தில் வழக்கு நடக்கணும். ஒரு விசாரணைக்கு கூட ஆஜராகவில்லை. ஒரே ஒரு விசாரணைக்கு ஆஜரானார். அப்போவும் கடுமையாக அந்த நீதிபதி வந்து அடுத்தடுத்து எப்போ ஆஜராவீங்கன்னு எனக்கு ஒரு இது கொடுங்க, லிஸ்ட் கொடுங்கன்னு கேட்குறாங்க. இதுதான் இந்த வழக்கு இப்போது வேகம் எடுக்கிறது அப்படின்னு வட்டாரங்கள் சொல்கிறாங்க. ஏன்னா தேர்தல் இருக்குது. சிக்குவாரா தப்பிப்பாரா எடப்பாடி? தொடர்ந்து பேசுவோம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.